إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها النبي اتق الله ولا تطع الكافرين والمنافقين إن الله كان عليما حكيما واتبع ما يوحى إليك من ربك إن الله كان بما تعملون خبيرا وتوكل على الله وكفى بالله وكيلا எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரை அன்னாரை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அத்தகைய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாகுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றார்களோ சொல்லி இருக்கின்றார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவு எடுத்தும் எவைகளை விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு தடை விதித்திருக்கிறார்களோ கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவைகளை தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்கிறேன். இத்தக்வா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகிலே மனிதனை பிரதிநிதியாக படைத்திருக்கிறான். இந்த உலகத்தின் பிரதிநிதியாக அவனுடைய ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிர்த்து நடப்பதற்காக வேண்டி, அதே போல் இந்த மனிதர்களை சோதிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்திருக்கிறான். இதிலே பல கூட்டங்களாக மனிதர்கள் வாழ்கிறார்கள். பல சமூகத்தினராக பல மதங்களை சேர்ந்தவர்களாக இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே முஸ்லிம்களாகிய நாமும் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள் இப்படியாக இன்னொரு பல மதங்களை சேர்ந்தவர்கள் இவ்வுலகிலே வாழ்கிறார்கள். இவைகளில் சில மதங்கள், சில மார்க்கங்கள் இஸ்லாமிய மார்க்கமாகவே இருந்துள்ளது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் கிறிஸ்துவ மார்க்கம் அல்லது மதம், அது இஸ்லாத்திலே உள்ள ஒரு மதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அவருக்கு நுபுவத்து கிடைக்கிறதோ அந்த நேரத்திலிருந்து அந்த மார்க்கம் காலாவதியாகிவிட்டது. அதன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை, ஷரீஅத்தை தான் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவி இருக்கின்ற ஏவல். எனவே இதை விளங்காமல் மனிதர்கள் பல மதங்களை சார்ந்தவர்களாக இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அதிலே உண்மையான மதத்திலே, உண்மையான மார்க்கத்திலே, செம்மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் முஸ்லிம்கள் அதிலே உறுதியாகவும் அந்த மார்க்கத்தை சரிவர பின்பற்றுவதையும் கண்ட மற்ற மக்கள் முஸ்லிம்களின் மீது குரோதம் கொள்கிறார்கள். அவர்களுக்கு இன்னொரு பல நெருக்கடிகளை செய்கிறார்கள். அதிலேயும் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைய காலகட்டத்திலே, இந்த நடக்கின்ற காலகட்டத்திலே, மாதத்திலே இலங்கையிலும் சரி
அல்லது இந்தியாவிலும் சரி முஸ்லிம்களுக்கு பல நெருக்கடிகள் வந்த வண்ணம் இருக்கிறது. சில கூட்டத்தினர் இலங்கையை போன்ற நாடுகளில், குறிப்பாக இலங்கையிலே பௌத்த வெறித்தனம் கொண்ட சில கூட்டங்கள் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள். இந்தியாவில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்தியாவிலே தேர்தல் சூடுபிடித்திருக்கக்கூடிய நேரத்திலே சில பேச்சாளர்கள் பேசுகின்ற பேச்சுக்களை நாம் கேட்கின்றோம். முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டிலே இடம் கிடையாது, அவர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள், அவர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும், நாம் ஆட்சி அமைத்தால் அவர்களை ஒன்று இல்லை என்று ஆக்கிடுவோம் என்ற பல கூக்குரல்களை நாம் பேச்சு மேடைகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரங்களில் இலங்கையிலே சொல்ல போனால் ஹலால் சம்பந்தமாக ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை இன்று குர்ஆனை சுட்டிக்காட்டி இது குர்ஆனை அவமதிக்கின்ற விதத்திலே பேச்சுக்களை பேசக்கூடிய அளவுக்கு அந்த கூட்டத்தினர் முன்னேறி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே நாம் நம்முடைய இரண்டு நாடுகளிலும், அதாவது இலங்கையிலும் இந்தியாவிலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருக்கிறது. நெருக்கடிகளுக்கு உள்ளாகின்ற ஒரு நிலையிலே முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரங்களில் முஸ்லிம்கள் இந்த நெருக்கடிகளை எவ்வாறு வெற்றி கொள்வது, இந்த நெருக்கடிகளில் இருந்து தப்பித்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக, அந்த இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களை அவர்களை எவ்வாறு வெற்றி கொள்வது என்பதை பற்றி சில விடயங்களை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலேயும் பல ஆயத்துகளிலே வழிகாட்டி இருக்கிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் நடந்த சம்பவங்கள், அவர்கள் வாழ்ந்த காலத்திலே சஹாபாக்களுக்கும் அவர்களுக்கும் நெருக்கடிகள் வந்த நேரத்தில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பது போன்ற சில விடயங்களை இந்த குத்பாவிலே பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹன் நபி, நபியே இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வலா துதிஇல் காஃபிரீன வல் முனாஃபிகீன், காபிர்களையும் இறை நிராகரிப்பாளர்களையும் முனாஃபிக்குகளையும் நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமா, அல்லாஹ் மிக அறிந்தவனாகவும் நுட்பமுடையவனாகவும் இருக்கிறான். வத்தபி மா யூஹா இலைக மின் ரப்பிக், உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிறவைகளை, உங்களுக்கு சொல்லப்படுகிறவைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். இன்னல்லாஹ கான பிமா தஅமலூன கபீரா, நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். வதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். வகஃபா பில்லாஹி வகீலா, அவனே உங்களுக்கு போதுமானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாருக்கு அறிவுரை சொல்லுகிறான். மூன்று விடயங்கள், இந்த நெருக்கடிகளை வெற்றி கொள்ள மூன்று விடயங்கள் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. முதலாவது அல்லாஹ்வை பயப்படுவது. அல்லாஹ்வை பயப்படுவது என்றால் என்ன? பல உலமாக்களும் அதற்கு விளக்கம் கூறுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டலின் மூலம் அவனுடைய ஒளியை பெற்று அவனுக்கு வழிபட்டு நடப்பது தக்வா. அல்லாஹ்வின் அனுகூலம் இருக்க வேண்டும், அவனுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும். அதே போல் அடுத்த பகுதி, அல்லாஹ்வுடைய அருளின் மூலம், அல்லாஹ்வுடைய கிருபையின் மூலம் அவன் தடுத்தவைகளிலிருந்து விலகி நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் தக்வா என்று பல உலமாக்களும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வை பயப்படுவது எல்லா விடயத்திலும் தலையாய காரியமாக இருக்கிறது. நம்மை படைத்தவன், இந்த உலகை படைத்தவன், நமக்கு எதிராக சதி செய்யக்கூடியவர்களையும் படைத்தவன், அவர்களுக்கும் உணவளிப்பவன்,
அப்படிப்பட்ட இறைவனை பயப்படுவது, அஞ்சிக் கொள்வது எல்லா காரியங்களிலும் தலையாய காரியமாக இருக்கிறது. அவரை அஞ்சுவது என்றால் நான் பயந்து விட்டேன், எனக்கு அல்லாஹ்வின் பயம் இருக்கிறது என்று வாயால் சொல்லிக் கொள்வது மாத்திரமா? இல்லவே இல்லை சகோதரர்களே. அவரை பயப்படுவது என்றால் அவன் சொன்ன செயல்களை, அவன் ஏவிய கட்டளைகளை, அந்த இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றவைகளை சரியாக சீராக செய்ய வேண்டும். இது முதலாவது பகுதி. அடுத்ததாக அவன் தடுத்தவைகளை, விலகி நடக்கும் நலங்கள் என்று சொன்னவைகளை, நம்மை விட்டும் உங்களை விட்டும் இவைகளை அப்புறப்படுத்தி வையுங்கள் என்று சொன்னவைகளிலிருந்து தவிர்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது பாகம். இது ரெண்டும் எவரிடத்திலே சேர்கிறதோ அவன் தான் உண்மையாக இறைவனை பயந்தவன். இறைவனை பயந்தவன் தொழாமல் இருக்க மாட்டான். இறைவனை பயந்தவன் ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிக்காமல் இருக்க மாட்டான். இறைவனை உண்மையாக பயந்தவன் புறம் பேச மாட்டான். இறைவனை உண்மையாக பயந்தவன் தன்னுடைய சகோதரர்களுடைய குறைகளை ரோட்டிலே மற்ற மக்களிடத்திலே சொல்லித் தெரிய மாட்டான். இப்படியான தக்குவா நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். இது வந்துவிட்டால் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் தைரியமாக தாண்டி விடலாம் என்பது அல்லாஹ்வுடைய வாக்காக இருக்கிறது. இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரை, வலா துதிஇல் காஃபிரீன வல் முனாஃபிகீன், நிராகரித்தவர்களையும் முனாஃபிக்குகளையும் நீங்கள் பின்பற்றக் கூடாது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரை. நம்மிலே பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஏன் சில நேரத்தில் நாம் கூட ஏமாற்றம் அடைந்து விடுகிறோம். அந்நியர்களுடைய அறிவு திறமையை பார்த்து, அவர்களிடத்திலே இருக்கின்ற தொழில்நுட்பங்கள், அவர்களிலே இருக்கின்ற ஆயுதங்கள், அவர்களுடைய நாட்டிலே இருக்கின்ற பலம், ஆயுத பலம், ராணுவ பலம், இவைகளை எல்லாம் பார்த்து நாமும் சில நேரங்களில் முஸ்லிம்களை குறைத்து எடை போடுகின்ற ஒரு நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இவைகள் எல்லாம் பலம் அல்ல. ஈமானுடைய பலம் எல்லா பலத்தையும் விட உயர்ந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பின்னால் சொல்லுகின்ற சம்பவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எவ்வளவுதான் ஆயுத பலம் இருந்தாலும், எவ்வளவுதான் மனித பலம் இருந்தாலும், படை பலம் இருந்தாலும், ஈமானுடைய பலத்திற்கு முன்னால் அவைகள் துண்டு தூளாகிவிடும், துகள் துகளாக மாறிவிடும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கண்கூடாக நாம் கண்டிருக்கிறோம். எனவே காவிர்களிடத்திலே நாம் அவர்களை பார்த்து பிரமிக்க கூடாது. இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. எப்பொழுதும் என்னுடைய ஈமான், நான் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை உன்னுடைய எல்லாவற்றையும் விட பெரியது. நான் இறைவன் என்னை விரும்பக்கூடியவன், இறைவன் அவன் விரும்பக்கூடிய ஒருவரில் நான் இருக்கிறேன். அவனுடைய அடியான், அவன் சொல்பவைகளை செய்பவன், அவன் தடுத்தவைகளை தவிர்த்து வாழ்பவன். உன்னை விட இறைவனிடத்திலே எனக்கு பலம் அதிகம் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும் சகோதரர்களே. வலா துதிஇல் காஃபிரீன வல் முனாஃபிகீன், காஃபிர்களையும் முனாஃபிக்குகளையும் பின்பற்றக்கூடாது. அவர்களை பின்பற்றக்கூடாது என்று சொன்னால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய கலாச்சாரங்கள், இவைகளும் அதிலே அடங்கும். நம்முடைய முஸ்லிம்களுக்கு ஹிஜாபுடைய பிரச்சனை அதிகமான நாடுகளில் வந்தது. அதிகமான நாடுகளிலே ஹிஜாப் பிரச்சனை தலை தூக்கியது. முஸ்லிம்கள் ஹிஜாப் போடக்கூடாது, முஸ்லிம் பெண்கள் ஹிஜாபை அணியக்கூடாது என்ற பிரச்சனை பல நாடுகளிலுமே தலை தூக்கிய ஒரு காலகட்டத்தை நாம் பார்த்திருக்கிறோம். காரணம் என்ன? காரணம் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய முஸ்லிம்கள், இஸ்லாமியர்களாக நாம் அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றியதுதான் காரணம். இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை, இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கி அவர்கள் பிறந்ததிலிருந்து
அணிய வேண்டாம் என்கின்ற ஒரு 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 மாயை அவர்கள் கொண்டு போக தேவையில்லை. ஆனால் அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது, அவர்கள் அணிந்ததை போன்று அணிவது, அவர்கள் உடுத்ததை போன்று ஆடைகளை நம்முடைய முஸ்லிம்களும் காலம் காலமாக உடுத்து வந்தார்கள். இஸ்லாத்தை, உண்மையான இஸ்லாத்தை விளங்குகின்ற பொழுது அதை மாற்றுகிறார்கள். அடுத்த மக்கள், அதாவது அந்நிய மக்கள் இதை பார்த்து கொந்தளிக்கிறார்கள். ஓஹோ, இவர்கள் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கி விட்டார்கள், நம்முடைய நாட்டை ஆக்கிரமிக்க பார்க்கிறார்கள், நம்முடைய நாட்டையும் நாம் இருக்கின்ற இந்த நாட்டை போன்று ஒரு நாடாக மாற்றுவதற்கு முயற்சி எடுத்து விட்டார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்திலே கொண்டு அந்த ஹிஜாபை தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். நான் இது ஹிஜாப் அணிவது கூடாது என்று சொல்ல வரவில்லை. இப்பொழுது இருந்தாலும் அதை விளங்கி அதை நாம் பின்பற்ற வேண்டும். நான் என்ன சொல்ல வருவது என்றால், ஆரம்பத்திலிருந்து முஸ்லிம்கள் இஸ்லாத்தை சரிவர பின்பற்றி இருந்தார்கள் என்றால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. நம்முடைய நாட்டிலே இன்று, நம்முடைய நாட்டிலே நான் நேரத்தோடு சொல்லக்கூடிய அந்த கூட்டம் ஹிஜாபுக்கும் தடை விதிப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகின்ற காரணங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், பாரம்பரிய முஸ்லிம்களோடு நமக்கு பிரச்சனை கிடையாது, பாரம்பரிய முஸ்லிம்களாக வாழ்வதிலே நமக்கு பிரச்சனை கிடையாது. எப்படி பாரம்பரிய முஸ்லிம்? அவர்களை போன்று கட்டையாக சாயாவையும் அந்த மேலாக அணிகின்ற பிளவுஸையும் அணிய வேண்டும், ஒரு பேருக்கு ஒரு முந்தானையை மாத்திரம் போட்டுக் கொள்ள வேண்டும், அல்லது பயணங்கள் செல்லுகின்ற பொழுது சாரியை அணிந்து இடுப்பு தெரிய கைகள் தெரிய போக வேண்டும். இந்த முஸ்லிம்களுக்கு அவர்கள் பிரச்சனை பண்ணுவதில்லை. இவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பாரம்பரிய முஸ்லிம்கள். ஹிஜாபை அணிந்து உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சரியான முஸ்லிம்களை பார்த்தால் தான் அவர்களுக்கு பயம் வருகிறது. எனவே சகோதரர்களே, எந்த நேரத்திலும் இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களிலே நாம் பொதுபோக்காக இருந்துவிடக் கூடாது. அவைகளை சரியான முறையிலே பின்பற்ற வேண்டும். கஷ்டங்கள், துன்பங்கள் வருகின்ற பொழுது அவைகளை மீறி ஒரு வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக சோதிப்பது யாரை என்றால், அவன் அதிகமாக விரும்பக்கூடிய மனிதர்களை தான் சோதிக்கிறான். அல்லாஹ்வை யார் அதிகமாக விரும்புகிறானோ அவர்களுக்கு அதிகமான சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். கொடுத்து அவர்களை இன்னும் தன் பக்கம் நெருங்கக்கூடிய, நெருக்கமுள்ள, தன்னுடைய விருப்பத்துக்குரிய அடியார்களாக மாற்றிக் கொள்வான் என்பதிலே பல ஹதீஸ்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கஷ்டங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது என்று நாம் சோர்ந்து விடக்கூடாது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரை, வத்தபி மா யூஹா இலைக மின் ரப்பிக், உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இருந்து வருகின்ற வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். அதாவது இந்த ஆயத்தை நமக்கு எப்படி பொருந்துகிறது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை சொல்லி செய்து காட்டியிருக்கிறார்களோ அவைகளை பின்பற்றுவது நம்மீது கடமையாக இருக்கிறது. இந்த விடயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்களும் சரி, நம்முடைய இபாதத்துகளும் சரி, நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் முன்னிறுத்தி நம்முடைய காரியங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதிலே கண்ணும் கருத்துமாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய முன்மாதிரிகள், நமக்கு நம்முடைய ஷரியத்தை சொல்லித் தந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களை தூதராக ஏற்றிருக்கிறோம். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இறைவனாக, நம்மை படைத்தவனாக, நம்மை பரிபாலிக்க கூடியவனாக, வணங்குவதற்கு தகுதியானவனாக ஏற்றிருக்கிறோம். அதிலே நாம் தவறிவிடக் கூடாது. இணை வைக்கின்ற போன்ற பாரதூரமான காரியங்களிலே ஈடுபட்டு இஸ்லாத்தின் வரையறையில் இருந்து நாம் வெளியே சென்று விடக் கூடாது. எந்நேரத்திலும் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நம்முடைய அனைத்து நிலைமைகளிலும், அனைத்து காரியங்களிலும் பின்பற்றுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும், பின்பற்றவும் வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற அறிவுரை, வதவக்கல் அலல்லாஹ் வகஃபா பில்லாஹி வகீலா. கஷ்டங்கள், துன்பங்கள் வருகின்ற நேரத்திலே
சோதனைகள் வேதனைகள் நேருகின்ற நேரத்திலே வதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள். வகஃபா பில்லாஹி வகீலா, அவனே போதுமானவன், அந்த இறைவன் எல்லாவற்றுக்கும் போதுமானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். தவக்குல் வைப்பது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது, நம்மாலான முயற்சிகளை ஒன்றும் செய்யாமல் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லுவது அல்ல தவக்குல். நம்மால் முடிந்த கடமைகளை, நம்மால் முடிந்த காரியங்களை நாம் இந்த சோதனையிலிருந்து மிகைப்பட்டு இந்த சோதனையிலிருந்து எவ்வாறு வெளிவருவது என்கின்ற அதற்குரிய காரண காரியங்களை நாம் செய்ய வேண்டும். செய்யும் நேரத்தில் அல்லாஹ் நமக்கு உதவியாக இருக்கிறான், நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை தருவான் என்கின்ற எண்ணம், அந்த ஈமான், அந்த உறுதி நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் சகோதரர்களே. அடுத்ததாக அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து நாம் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வெற்றியை தருகிறான். நமக்கு தருகின்ற, நமக்கு நேருகின்ற அந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது இது ஒரு தோல்வி என்று புரிந்தாலும் கூட, நமக்கு விளங்கினாலும் கூட, இதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வெற்றிகளை வைத்திருப்பான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ஒருவருக்கொருவர் உதவியாக, ஒருவருக்கொருவர் பாசத்தோடு, ஒருவருக்கொருவர் அன்போடு ஆதரவோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை போன்ற நாடுகளிலே இந்த தேர்தல், மும்முரமாக தேர்தல் பிரச்சாரங்கள் ஈடுபட்டிருக்கின்ற நேரத்திலே இன்னொரு முஸ்லிம் சகோதரன் ஒரு இடத்திலே தேர்தலுக்கு நிற்கிறான் என்று வைத்தால், அவனோடு இருக்கின்ற தனிப்பட்ட சில பகையின் காரணமாக அவனை தோற்கடிப்பதற்கு இன்னும் சில முஸ்லிம் சகோதரர்கள் முயற்சிகள் மேற்கொள்வார்களே, ஆனால் இன்னொரு காவிரை, அல்லாஹ்வை நிராகரித்தவனை இவரை விட தூக்கி வைத்து பார்ப்பார்களே, ஆனால் இது என்ன சகோதரத்துவம் என்பதை நான் கேட்கிறேன் சகோதரர்களே. முஸ்லிம் தனக்கு எதிரியாக இருந்தாலும், தன்னுடைய தனிப்பட்ட விரோதியாக இருந்தாலும், ஏன் சில நேரங்களிலே கொள்கை ரீதியாக நமக்கு வேறுபட்டவனாக இருந்தாலும் கூட, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொன்னவன் அதை நிராகரித்தவனை விட எந்நேரத்திலும் உயர்ந்தவன் என்பதை நம்முடைய உள்ளத்திலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய கொள்கைக்கு மாறுபட்டவன், நாம் சொல்லுகின்றதை எதிர்க்கக்கூடியவன், நாம் சொல்லுகின்றதற்கு மாற்றமான கருத்தை கூறக்கூடியவன் என்பதனால் ஒரு முஸ்லிமை, ஒரு காவிரை முஸ்லிமை காண உயர்த்தி வைத்து பார்ப்பது முஸ்லிம்களுடைய பண்பல்ல சகோதரர்களே. இதிலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நாம் இந்த நாட்டிலும் கூட ஒரே ரூமிலே, ஒரே அறையிலே பல சமூகத்தாராக வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்மோடு முஸ்லிம்களும் அந்நியர்களும் இருப்பார்கள். ஒரு முஸ்லிமோடு இருக்கின்ற சில பிரச்சனைக்காக வேண்டி, அல்லது எனக்கும் என்னுடைய ரூமிலே இருக்கின்ற இன்னொரு இஸ்லாமிய சகோதரனுக்கும் இடையிலே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை என்று வைத்துக் கொள்வோம். அடுத்த வீட்டிலே இருக்கின்ற காபிரான அந்நிய அந்த சகோதரனை அழைத்து அவனோடு இவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய பல சகோதரர்களை நாம் இங்கு பார்த்திருக்கிறோம். கூடாது சகோதரர்களே, இது இஸ்லாமியுடைய பண்பல்ல. என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் அவன் எனக்கு இஸ்லாமிய சகோதரன், இவன் அந்நியவன். அதற்காக வேண்டி அந்நிய மக்களை வெறுத்து ஒதுக்குவதோ அல்லது அவர்களை அடித்து துன்புறுத்துவதையோ இஸ்லாம் சொல்லவில்லை. அவர்களோடு நல்ல முறையில் பழக வேண்டும், அவர்களோடு ஒழுக்கத்தோடு அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை அன்போடும் ஆதரவோடும் கண்ணியத்தோடும் நடத்த வேண்டும். ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு எதிராக அந்த அந்நியர்களுடன் நட்பு பாராட்டுவது இஸ்லாத்திலே கூடாது. எனவே
எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இப்பொழுது நம்முடைய முஸ்லிம் சமூகத்தை எதிர்நோக்கியதை போன்றே ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்தது. அந்த சம்பவத்திலே அதிகமான படிப்பினை இருக்கிறது. அந்த சஹாபாக்களுடைய உறுதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத் அது ஒளிர்ந்த விதம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினியாபுரத்திலிருந்து அவர்களுக்கு செய்த உதவிகள் என்று பல அறிவுரைகள் அந்த சம்பவத்திலே அடங்கி இருக்கிறது. அதனை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது குத்பாவிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பயந்து அவனை பின்பற்றி அவரின் மீதே தவக்குல் வைக்கக்கூடிய மக்களாக நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى يا أيها النبي اتق الله ولا تطع الكافرين والمنافقين إن الله كان عليما حكيما. أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. நம்முடைய நாடுகளிலே பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றவர்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால், நாம் வந்தேரிகள் என்று சொல்வார்கள். நாம் வெளிநாடுகளில் இருந்து அந்த நாட்டிலே போய் குடியேறினோமா? இல்லவே இல்லை சகோதரர்களே. நாம் அந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர்கள். இலங்கையிலே சொல்வார்கள், அந்த கடும் போக்கு கொண்ட பௌத்த அந்த கூட்டம் சொல்லும், முஸ்லிம்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள், அவர்கள் அங்கேயே சென்று விட வேண்டும், அவர்களுக்கு இந்த நாட்டிலே இடம் கிடையாது, இப்படி என்று சொல்வார்கள். அதற்கு நம்முடைய சில அரசியல்வாதிகளும் அல்லது நம்முடைய புத்திஜீவிகள் என்று சொல்லக்கூடிய சிலரும் அதற்கு பதில் சொல்லுகிறார்கள். இல்லை, நம்முடைய தந்தைமார் தான் வெளியில் இருந்து வந்தார்கள், நம்முடைய தாய்கள் எல்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள். என்னை பொறுத்தவரைக்கும் அதுவும் பிழையான கருத்து. நாம் வெளியிலிருந்து வரவில்லை, நம்முடைய தந்தையர்களும் வெளியிலிருந்து வரவில்லை. நாமும் பரம்பரையாக அந்த நாட்டிலே வாழ்ந்தவர்கள், அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள். நம்முடைய மார்க்கம் மாத்திரமே வெளியிலிருந்து வந்த மார்க்கம். நாம் பின்பற்றுகின்ற இஸ்லாம் வெளியிலிருந்து வந்த மார்க்கம், நாம் வெளியிலிருந்து வரவில்லை. அதே போல்தான் இலங்கைக்கு பௌத்த மதமும். பௌத்த மதம் இலங்கைக்கு சொந்தமான மதமா? இல்லை, அதுவும் இந்தியாவில் இருந்து வெளிநாட்டில் இருந்து வந்த மதம். அதே போன்று இஸ்லாமும் வெளிநாட்டில் இருந்து வந்தது. எனவே நாம் அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, நீங்கள் வெளியிருந்து வந்தவர்கள் அப்படி என்று சொல்வது நியாயமற்றதாகத்தான் எனக்கு விளங்குகிறது. எனவே எந்நேரத்திலும் இந்த குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. நாம் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள், பரம்பரையாக நாம் இந்த நாட்டிலே வாழக்கூடியவர்கள். உனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை எனக்கும் இருக்கிறது. ஏன் இந்தியாவை எடுத்துக்கொண்டால், இந்தியாவை முஸ்லிம்கள் 8 நூற்றாண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள், அல்லது 7 நூற்றாண்டுகள் முஸ்லிம்கள் முழு இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறார்கள். வந்தேரிகளுக்கு ஆட்சி செய்ய இடம் கிடைக்குமா? இல்லை. நாம் அந்த நாட்டின் சொந்தக்காரர்கள் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நம்முடைய உரிமையை அந்த நாட்டில் நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு செல்லுகின்றார்கள். மதீனாவுக்கு செல்லுகின்ற அந்த நேரத்திலே பனி நதீர் என்ற யகூதிகளை
அவர்கள் உடன்படிக்கையை மீறினதன் காரணத்தினால் மதீனாவில் இருந்து வெளியேற்றுகிறார்கள். இவர்கள் சூழ்ச்சி செய்து மக்காவிலே சென்று மக்கத்து அந்த காவல்களை ஒன்று போட்டுகிறார்கள். இப்படித்தான் முகம்மதை நீங்கள் சும்மா விடக்கூடாது, அவர்களை இல்லாதொழித்து விட வேண்டும், விட்டுவிட்டால் உங்களுடைய தலையிலே ஏறி அரைத்து விடுவார்கள் என்று காவல்களை ஏற்றுகிறார்கள். மக்கா குறைஷிகள் அதே போன்று மக்கா குறைஷிகள் அவர்களோடு ஒற்று போகின்ற இன்னும் பல கூட்டங்களை ஒன்று திரட்டுகிறார்கள். கூலி என்னது? இவர்களுக்கு அந்த பனி நதீர் என்பவர்கள் சொல்லுகிற கூலி, கைபரிலே வரக்கூடிய ஈத்தம் பழத்திலே 1/3 உங்களுக்கு வருடாவரம் தந்து விடுவோம். இப்படித்தான் நம்முடைய நாடுகளிலும் மக்கள், அதாவது அந்நியர்கள் நமக்கு எதிராக கிளம்புகிறார்கள். காரணம், வெளிநாட்டில் இருந்து கிடைக்கின்ற காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு உள்நாட்டிலே பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள். அதே போன்று ஒரு நிலைமை உங்களுக்கு ஹைபர், இந்த நாட்டிலேயே சிறந்த ஈச்சப்பழம் வளரக்கூடிய இடம் ஹைபர். அந்த ஈத்தம்பழத்திலே 1/3 வருடா வருடம் உங்களுக்கு தந்து விடுகிறோம். ஆசை கொள்கிறார்கள். முகமதோடு பகை இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை எப்படியாவது தீர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு கல்லில் 2 மாங்காய்கள், பழத்துக்கு பழமும் ஆச்சு, முஸ்லிம்களையும் அழித்ததாக ஆகிவிடும் என்ற எண்ணத்திலே 10,000 பேர் கொண்ட பெரும் படையை அவர்கள் தயாரிக்கிறார்கள். தயாரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி மதீனாவை நோக்கி வருகிறார்கள். வந்து இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. கிடைத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திற்கான ஆயத்தங்களை, காரணங்களை செய்கிறார்கள். இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து காரண காரியங்களை செய்கிறார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனைப்படி மதீனாவை சூழ அகலை தோன்றுகிறார்கள். இந்த நேரத்தை பார்த்து மதீனாவுக்கு உள்ளே இருந்த சில யகூதிகளும் தங்களுடைய உடன்படிக்கையை முறித்து காஃபிர்களுடன் சேர்ந்து விடுகிறார்கள். அனைத்து பக்கங்களாலும் சூழப்பட்ட ஒரு நிலைமை. மதீனாவை சூழ எதிரிகள் உள்ளேயும் இருக்கிறார்கள், வெளியேயும் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தை மிக அழகாக விளங்கப்படுத்துகிறார். இது ஜாஅஹும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும் வ இஸ் ஸாகத்தில் அப்ஸார் வ பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர் வ தظنون பில்லாஹி ظنونا. உங்களுக்கு மேலாலும் வந்தார்கள், உங்களுக்கு கீழாலும் வந்தார்கள். உங்களுடைய கண்கள் நிலை குலைந்து விட்டது, உங்களுடைய உள்ளங்கள் தொண்டை குழியை அடைத்தது. அந்த நேரத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்படியான ஒரு நேரம். அல்லாஹ்வை பற்றியே சில மனிதர்கள் தப்பான எண்ணம் வைக்க தோன்றினார்கள், நினைத்தார்கள். அப்படியான ஒரு கஷ்டகாலம். வெளியேயும் எதிரிகள் இருக்கிறார்கள், நாட்டுக்குள்ளேயும் எதிரிகள் இருக்கிறார்கள், எல்லா பக்கத்தாலும் சூழப்பட்டிருக்கிறார்கள். இதை பார்த்து சில முனாஃபிக்குகள் சொல்ல தொடங்கினார்கள். முனாஃபிக்குகள் அல்லது உள்ளத்திலே நோயுள்ளவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரையும் அவனுடைய தூதரும் நம்மை செமையாக ஏமாற்றி விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்று முனாஃபிக்குகள் சொல்லுகின்ற அளவுக்கு அந்த பயங்கரம் இருந்தது. இன்னொரு கூட்டம் சொன்னார்கள், மக்காவாசிகளே, உங்களுக்கு இனிமேல் இங்கே இடம் கிடையாது, நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று இன்னொரு கூட்டம் சொன்னது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் இங்கே தான் நின்றார்கள் சஹாபாக்கள். வலா துதில் காஃபிரீன வல் முனாஃபிகீன், முனாஃபிக்குகளையும் காஃபிர்களையும் பின்பற்றாதீர்கள் என்ற அந்த அறிவுரை கிணங்க அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுடைய மனோநிலைமையை சொல்லி காட்டுகிறான். வலம்மா ரஅல் முஃமினூன அல் அஹ்ஸாப், மூமின்கள் இந்த கூட்டங்களை கண்ட பொழுது சொன்னார்கள், ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு قالوا هذا ما وعدنا الله ورسوله. அவர்கள் சொன்னார்கள், இதுதான் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நமக்கு வாக்களித்தது. وما زادهم
பில்லாஹ் ஈமானன் வ தஸ்லீமா. இந்த இவ்வளவு பெரிய அழிவை கூட்டத்தை கண்ட பொழுது அவருடைய ஈமான் அதிகரித்தது. அல்லாஹ்வுக்கு மிகவும் அதிகமாக அடிபணிந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மூமின்களுடைய பண்பை சொல்லி காட்டுகிறார். காவிர்களையும் முனாஃபிக்குகளையும் பின்பற்றவில்லை, அவர்களை போன்று பயந்து ஒதுங்கவில்லை. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் வாக்களித்த வெற்றி நமக்கு இங்கே இருக்கிறது என்று ஈமான் அதிகரித்தது. அல்லாஹ்வுக்கு மிகவும் அடிபணிந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யுத்தத்திலே சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வெற்றியை கொடுக்கிறான். மதீனாவில் உள்ள முழு மனிதர்களையும் ஒன்று சேர்த்து பார்த்தாலும் கூட அவர்கள் அந்த வந்த படைக்கு ஆண்கள் பெண்கள் உட்பட சிறு பிள்ளைகள் உட்பட எல்லோரையும் ஒன்று சேர்த்து பார்த்தாலும் கூட அந்த வந்த படைக்கு ஈடாக மாட்டார்கள். அவ்வளவு அதிகமான படை. பின்னாலே யகூதிகள் அவர்களும் உடன்படிக்கையை முறித்து முஸ்லிம்களுக்கு எதிராக திரும்பிய நேரம் இப்படி எல்லா பக்கங்களாலும் சூழ்ந்திருக்கின்ற நிலைமையிலும் கூட ஈமானும் உறுதியால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இறைவனையும் பின்பற்றியதால் காவிர்களை பின்பற்றாமல் ஒதுங்கி இருந்ததால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். இதிலே நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இப்படி பிரச்சனைகள் எல்லாம் நடக்கிறது. நான் ஒரு தனி மனிதன், நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும், நான் சொல்லுவதற்கு இந்த உலகத்திலே மதிப்பு இருக்கிறதா, என்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் முயற்சித்தால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. இந்த யுத்தத்தின் வெற்றிக்கு மூல காரணமாக இருப்பது ஒரே ஒரு சஹாபி. அவரும் ஒரு காரணம். இன்னும் பல காரணங்கள் இருந்தாலும் இந்த சஹாபியும் ஒரு காரணமாக இருந்தார். அவர் அந்த யுத்தத்திலே தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பாருங்கள், முஸ்லிம் சமுதாயத்தின் முன்மாதிரியை. எல்லா பக்கத்தாலும் படைகள் சூழ்ந்திருக்கிறது. இந்த கொஞ்ச நேரத்திலே அழியப்பட போகிறார்கள் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒருவர் வந்து இஸ்லாத்தை தழுவுகிறார். சஹாபாக்களுடைய முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு. அந்த நேரத்தில் நான் அழிக்கப்படுவேன் என்று தெரிந்திருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான். வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நபியே, நானும் ஏதாவது செய்ய வேண்டும், எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் வேலை என்று கேட்ட பொழுது நபிகளார் சொல்லுகிறார்கள், உன்னால் முடிந்ததை செய்யப்பா என்று சொல்கிறார்கள். இவர்கள் தன்னுடைய இஸ்லாத்தை மறைக்கிறார். காவிர்களிடத்திலே செல்லுகிறார். சென்று ஒருவரை மூட்டி விடுகிறார்கள். சொல்லுகின்றார்கள், இதோ கத்ஃபான் உங்க குறைஷிகளை விட்டு போக போகிறார்கள். மதீனாவுக்கு உள்ளே இருக்கின்ற யகூதிகள் அவர்கள் உங்களை விட போகிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு கூட்டத்திற்கிடையிலே சொன்ன பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், நாம் என்ன செய்வது, இப்பொழுது என்ன செய்வது? இவர் சொன்னார், நீங்கள் அவர்களுடைய தலைவர்களுடைய பிள்ளைகளை எடுத்து இங்கே வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே போய் சொன்னார், அவர்களுடைய தலைவர்களுடைய பிள்ளைகளை எடுத்து நீங்கள் இங்கே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி செய்தால் தான் அவர்கள் திரும்பி ஓட மாட்டார்கள் என்று ஒருவரை மூட்டிவிட்டு, இதுவும் அந்த யுத்தத்திலே வெற்றி கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இருப்பது. எனவே தனி மனித முயற்சியை நாம் குறைத்து இடைப்படக் கூடாது. நம்மால் முடிந்த காரியங்களை இந்த சதி செய்வதற்கு எதிராக நம்மால் முடிந்த முயற்சியை நாம் செய்ய வேண்டும். இறுதியாக இறைவனின் மீது நாம் தவக்குள் வைத்து அவரிடத்திலே துஆ கேட்டு அவரிடத்திலேயே அவர் பக்கமே நாம் வெற்றியை எதிர்பார்க்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين ودمر اعداء الدين وانصرنا على القوم الكافرين واخر دعوانا الحمد لله رب العالمين.